அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் கைது செய்யப்பட்ட சூழலில் ஆசிரியரை காவலில் எடுக்க திட்டமானது தீட்டப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மணிசெல்வம் இணைப்பில் இருக்கிறார். மணிசெல்வம், வணக்கம். கைது செய்யப்பட்ட ஆசிரியரை காவலில் எடுக்க காவலர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். 10க்கும் மேற்பட்ட மாணவிகள் ஆசிரியரால் பாதிக்கப்பட்ட சூழலில் இது தொடர்பாக அந்த ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த சூழலில் அவரை காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு காவலர்கள் திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட ஆசிரியர் இளையகண்ணுவை காவலில் எடுக்க போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட மாணவிகளிடமும் தனித்தனியாக விசாரணை நடத்த முடிவெடுத்திருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மணிசெல்வம் இணைப்பில் இருக்கிறார். மணிசெல்வம், வணக்கம். ஆசிரியரை எத்தனை நாள் காவலில் எடுக்க காவலர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள்? வணக்கம் கனிமொழி. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் அரசு பள்ளியில் 10க்கும் மேற்பட்ட மாணவிகள் பாலியல் புகார் ஒன்றை சில தினங்களுக்கு முன் அளித்தனர். இந்த வழக்கில் போக்சோ சட்டத்தில் நேற்று இளையகண் என்பவரை கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் இன்று ஏற்காட்டு அருகே செயல்பட்டு வரும் அரசு பள்ளியில் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். பள்ளியில் அருகே அடர்ந்த காடுகளும் இருப்பதால் காவலாளி ஒருவர் கூட இல்லாதது வேதனையாக இருக்கிறது. மேலும் பாலியல் புகாரை தொடர்ந்து காவல்துறை பள்ளி வளாகத்தில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பள்ளி நிர்வாகத்தில் கேட்கும் பொழுது இத்தனை ஆண்டுகளாக ஏன் அவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேட்ட பொழுது அவர் மீது பலமுறை பழங்குடியினர் நலத்துறையினரும் புகார் தெரிவிக்கப்பட்டது. இங்கு மலைவாழ் மக்கள் சங்கத்தின் செல்வாக்கை பயன்படுத்தி அவரை கண்டித்து மட்டும் அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. கூடிய விரைவில் மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகள் மாணவ மாணவிகளை தனித்தனியே விசாரணை நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ளனர். மேலும் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்ட இளையகண்ணுவை காவலில் எடுத்து விசாரிக்க ஏற்காடு காவல்துறையினர் திட்டமிட்டதாக தெரிய வருகிறது. மேலும் கைது செய்யப்பட்ட இளையகண்ணுவை காவலில் எடுத்து விசாரணை செய்தால் பல குற்றவாளிகள் சிக்கப்படலாம் என்று தெரிய வருகிறது. விவரங்களுக்கு நன்றி மணிசெல்வம்.